ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆளும் கட்சி என்னாரு? சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலை மாணவி வெளியாட்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த கோரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டசபை அருகே மகளிர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் நிஷா தலைமையில் நடந்த போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்றனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக முதல்வரை சந்தித்து மனு அளிக்க மகளிர் காங்கிரசார் சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர். அவர்களை உள்ளே செல்ல அனுமதி மறுத்து சட்டசபை நுழைவாயில் கேட் இழுத்து மூடப்பட்டது. இதனால் மகளிர் காங்கிரசார் கேட்டின் மீது ஏறி உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த தள்ளுமுள்ளு வாக்குவாதத்தால் சட்டசபை முன்பு பெரும் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாகவும் குண்டுகட்டாகவும் தூக்கி சென்று கைது செய்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மகளிர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது போலீசார் அவமரியாதையாக பேசி நடந்து கொண்டதாக முதல்வரிடம் புகார் கூறினர். அப்போ இந்த காலேஜுக்குள்ள அந்த 4 பசங்க உள்ள நுழையிறதுக்கு யார் காரணம்? அது அந்த 4 பசங்க யாருடைய உறவினர் அங்க வேலை செய்யறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அது காலேஜ் அந்த சட்டமன்றத்துடைய ஆளுங்கன்னு சொல்றாங்க, எம்எல்ஏவுடைய ஆளுங்கன்னு சொல்றாங்க. சரியான வழக்கும் பதிவு பண்ணல. இதை எதிர்த்து தான் நாங்க கண்டனம் தெரிவிச்சு முற்றுகை போராட்டம் சொல்லி முறையா பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க முற்றுகை போராட்டம் நடத்தணும். ஆய்வாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க? இந்த கூட்டத்தெல்லாம் சொல்லு கூட்டம் அது ரொம்ப தவறான வார்த்தைங்க. ஒண்ணு, நாங்க கூத்தடிக்கல, நாங்க கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நாங்க உங்களை சொல்லல. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, காவல் அதிகாரிகளை சொன்னாங்க. அவங்கள சொன்னா என்ன, எங்களை சொன்னாங்க. அவங்க கூத்தடிக்க வந்தாங்கன்னா இவங்க மத்தவங்க பேசுற போலீஸ்கார எதுக்காக வந்தார்? இது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கேட்கணும்.